ஸ்தோத்திரம். எஸ்றா 7ஆம் அதிகாரம். பாபிலோனில் 70 வருஷம் அடிமைகளாக இருந்தவங்கள எரேமியா தீர்க்கதரிசி 70 வருஷம் கழித்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படியே அவங்க இங்கே எருசலேமுக்கு வந்து இப்போ 60 வருஷமும் ஆகிட்டு தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அர்தசஷ்டா ராஜா எஸ்ராவிடம் லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. வசனம் 1. இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்றா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். செராயாவின் வம்சவழியில் பிரதான ஆசிரியரான ஆரோனின் குமாரன், அவங்க வம்சவழியில் வந்த செராயாவின் குமாரன் தான் இந்த எஸ்றா. இந்த எஸ்றா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரியர்களும் ஆசாரியர்களும் லேவியர், பாடகர்கள், வாசல் காவலர்கள், நிதனிமியர்னு சொல்லி இதில் எழுதியிருக்கு. சிலர் அர்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்தில் எருசலேமுக்கு போனாங்க. நிதனிமியர்னா ஆசாரியர்களுக்கு பணிவிடை செய்கிறவங்களாம். தண்ணி எடுத்து கொடுக்குறவங்க, விறகு எடுத்து கொடுக்குறவங்க, வாசல் வரைக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. மீதி ஆசாரியர்கள் மற்ற செப் பண்ணிடுவாங்க. இப்படி டீமாக அவங்க போகிறாங்க. 9ஆம் வசனத்தில் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருந்ததுன்னா நம்மளும் தேவன் சொல்கிற பெரிய காரியங்களை நம்மளும் செய்ய முடியும். அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் இருக்கணும். 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். படித்து தேறின வேதபாரனாக இருந்த எஸ்றா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாது. அந்த லெட்டர் கொடுத்து ராஜா அனுப்புகிறாரு. ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாய எஸ்றா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாக இருக்கிற யாவரும் போகலாம். உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நீ நடத்தலாம். ராஜாவும் அவனுடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. வெள்ளியும் பொன்னையும் உன் ஜனமும் ஆசாரியரும் மன உற்சாகமாக கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் ராஜாவினாலும் 7 மந்திரிமார்களினாலும் அனுப்பப்படுகிறார். நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி தேவனுடைய பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. மீதியான வெள்ளையும் பொன்னையும் உனக்கும் உன் சகோதரனுக்கும் எப்படி தோன்றுகிறதோ தேவனுடைய சித்தத்தின்படி அப்படி செய்யுங்க. ஆலய ஆராதனைக்காக கொடுக்கப்பட்ட பனிமூட்டுகளையும் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். அவசியமாய் கொடுக்க வேண்டி இருப்பதை ராஜாவின் கஜானாவிலிருந்து வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வரும்போது எருசலேமுக்கு அவர் அதுக்கப்புறம் மீதியாக கஜனாவில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவர் எருசலேமுக்கு வர்றாரு. ஆலயத்தை கட்டும்போது நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லை கஜான்சிகளுக்கும் அவங்க சொல்கிறாங்க, அர்தசஷ்டா என்னும் ராஜாவையே நான் எடுக்கிற கட்டளை என்னவென்றால் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கலம் ரசம், திராட்சை ரசம், 100 கல எண்ணெய் மற்றும் உங்களை கேட்பவைகளை எல்லாம் உப்பை கூட நீங்கள் தாமதம் இல்லாமல் எஸ்ராவுக்கு கொடுங்க. அவன் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் கொடுங்க. பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜாக்கிரதையாக இதெல்லாம் செலுத்தப்படணும். ராஜாவும் அவன் குமாரரும் ஆளும் தேசத்தில் அவங்களுக்கு கடுங்கோபம் வராத இஸ்ரேல் தேவனுக்கு நம்ம மேலே கடுங்கோபம் வராதபடிக்கு நம்ம இதெல்லாம் நம்ம தாராளமாக நம்ம தாமதம் இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கட்டளையிடுறாங்க. அர்தசஷ்டா ராஜா தன்னுடைய வேலையாள்களுக்கு கட்டளையிடுறாரு. ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலரும் நிதனிமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடக்காரருமான ஒருவன் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமத்தக்கூடாது. அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு வரியும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா எழுதி கொடுக்குறாரு. சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளும் எஸ்ராவையே நீயே உன் தேவனுடைய ஞானத்தின்படி ஏற்படுத்திக்கொள். பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசிக்கவும் கடவாய். உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் ராஜாவின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பொதுமக்களுக்கு மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதாகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன். கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட தயவு பண்ண தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எஸ்றா சொல்கிறாரு. எஸ்றா கர்த்தருடைய கரம் தன் மேலே இருப்பதனால் திடன் கொண்டு
இஸ்ரவேலின் சில தலைவர்களை தன்னோடு வரும்படி சேர்த்து கொண்டு கர்த்தருடைய பணியை அவர் தொடங்குறாரு. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமாக இருந்த காரியத்தை தேவன் இந்த வேலையில் எஸ்ரா மூலமாக செய்து முடிக்கிறார். ஆமேன்.